வணக்கம் நண்பர்களே. இது VDL பிளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மெய்காப்பால படைத்தளபதிகளுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. 3 பேரரசுகளின் தலைமை மெய்காவலர்களும் வேந்தர்கள் இருக்கக்கூடிய கூடாரத்துக்குள்ள ஒன்றாக போவோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல பரணின் அடிவாரத்துல இருந்து ஆவேசமிக்க பரம்பு வீரர்கள் பாஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மெய்காப்பாளர்கள் பேரோசை எழுப்பும் போதுதான் கூடாரத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு ஆபத்து புரிய தொடங்குது. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 108. இரவின் இறுதி 10 நாழிகைகள்ல வெங்கல் நாடெங்கும் சிந்தப்பட்ட குருதியை கழுவ மழை நீர் போதல. நீரின் வேகத்துல மூழ்கி எழுறது கட்டைகளா மனித உடல்களா அப்படின்னு நின்னு பார்க்க யாருமே இல்ல. பரம்பில் வாழும் 14 குடிகளும் மலை விட்டு இறங்கி காணும் இடமெல்லாம் கணக்கில்லாம வெட்டி எரிந்த வேகத்துல மிச்சம் இருக்கிறது யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு யாருமே இல்ல. பாசறை கூடாரத்துல படுத்திருந்த வீரர்கள் மழையின் பேரோசைய கேட்டுக்கிட்டு ஒடுங்கி படுத்திருந்தாங்க. போர் நாட்களில் தூக்கம் வருமா அப்படின்னு மத்தவங்க கேட்கும் போதெல்லாம் போர் வீரர்கள் சொல்லும் பதில் இதுதான்: தூக்கம் வராது, ஆனால் மரணம் வரும். ஏன்னா உடலும் மனமும் ஆற்றலை முற்றிலும் இழந்திருக்கும். போர்க்களத்தில் தேரினையே தனித்து தூக்க முற்படும் வீரன் கூட இரவில் தன்னுடலை தூக்கி நகரும் வலுவை இழந்து கிடப்பான். போர் அற்ற நாட்கள்ல படுக்கும் பொழுது வரும் உறக்கம் அல்ல, போர் நாட்கள்ல வர உறக்கம். துளி கூட நினைவின் தடம் இல்லாம தன்னை மறந்தால் மட்டுமே உறங்க முடியும். ஏறக்குறைய மரணத்துக்கு மிக அருகில் தான் அது நிகழும். பகல்ல மரணத்தோட ஒட்டிய பயணம் செய்யறது போல இரவிலும் மரணத்தோடு ஒட்டிய பயணம்தான். உறக்கம், விழிப்பு, ஆயுதமேந்தல், போரிடுதல் எல்லாமே போர்க்களத்துல மரணத்தின் மறு செயல்பாடுகள் தானே. பகல்ல போர்க்களம் விட்டு திரும்பின உடனே தங்களோட பாசறைக்கு போய் ஆயுதங்களையும் கவசங்களையும் கழட்டி வச்சுட்டு உடலை கொஞ்சம் நீர் கொண்டு கழுவி நேரா உணவு சாலைக்கு போவாங்க. வேட்டை விலங்குகள் ஒன்று கூடி கடித்து இழுக்கிறத போலதான் அங்கு நடக்கும் செயல்பாடுகள்லாம். உணவை முடித்துவிட்டு ஆயுத பொறுப்பாளனிடம் சொல்ல வேண்டிய குறிப்புகளை எல்லாம் சொல்லி முடிச்சு தேவைப்பட்டால் மருத்துவனை பார்த்துட்டு பாசறை கூடாரத்துக்கு வரும் பொழுது ஏறக்குறைய தலை அறுபட்டு விழும் உடல் போலத்தான் உணர்வேதுமின்றி விழுவாங்க. நேற்றிரவும் அப்படித்தான் நடந்தது. மழையின் பேரோசையும் காற்றில் ஏறிய குளிரும் வீரர்களை ஒடுங்கி படுக்க வச்சிருச்சு. பாசறை காவலர்கள் கூட போரின் தொடக்க காலத்துல இருக்கிறத போல தொடர்ந்து விழிப்போட இருக்கிறதில்ல. போர் தொடங்கி 6ஆம் நாள் இரவுதான் இது. பாசறை காவலர்களும் மிகவும் அயர்வுற்று இருந்தாங்க. காற்றோடு சேர்ந்த பெரும் மழையாதலால பரம்பு வீரர்கள் பந்தங்களோடு ஈட்டையை கொண்டு வந்து எரிந்து விட்டு போனதை கூட யாருமே கவனிக்கல. பேய் மழைக்குள் குறிப்பறிந்து செயல்படுதல் அவ்வளவு எளிதில்ல. மூஞ்சல்ல வேந்தர்களுக்குள்ள எழுந்த முரண் இருட்டு அப்படின்றதால அடுத்த கட்டத்தை அடையல. அதுவே விளக்கொலியில முகம் பார்த்து பேசியிருந்தாங்கன்னா நிலைமை மோசமாயிருக்கும். அது மட்டுமல்ல, இருட்டுக்குள்ள யார் ஆயுதத்தை கை கொள்வாங்க அப்படின்னு கணிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் எல்லை மீறிய சொல்லை பயன்படுத்திட்டாலும் நிலைமை பேரிழப்பை ஏற்படுத்திடும். பாண்டிய பாசறையில முரசொலி எழுப்பி வீரர்களை இரவோடு இரவாக வெளியேற்றணும் அப்படின்ற திட்டத்தை சோழவேளன் எதிர்க்கிறாரு. அப்படி செஞ்சா சோழப்படையினரும் எழுந்து வெளியேற நினைப்பாங்க. அப்போ அனலி பூச்சி தாக்கி பேரழிவு ஏற்படும் அப்படின்னு வாதிடுறாரு. அப்படி செய்யலன்னா பாண்டிய படை அழியும் அப்படின்னு கருங்கைவாணன் வாதிடுறான். இந்த நிலையில்தான் கூடாரத்துக்கு வெளியில இருந்த மெய்க்காவலர்கள் எதிரிகள் தாக்குவதற்காக வருகின்றனர் அப்படின்னு கத்துறாங்க. துடித்தெழுந்த கருங்கைவாணன் அவங்களை எதிர்கொள்வதற்கான உத்தியை சொல்ல தொடங்கறதுக்கு முன்னால அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம குலசேகர பாண்டியன், இக்கணம் நாம் பாதுகாப்பாக இவ்விடம் விட்டு வெளியேறும் முடிவை எடுக்கவில்லை என்றால் அடுத்து எக்கணமும் ஒன்றாய் முடிவெடுக்கும் சூழல் வராது. எனவே உடனே வெளியேறுவோம் அப்படின்னு சொல்றாரு. சோழவேளன் எழுப்பிய கேள்வி எழுந்துள்ள புதிய ஆபத்தால தானாகவே காணாம போயிருச்சு. படையை காக்கும் முன் தன்னை காத்து கொள்ள வேண்டிய சூழல் எல்லாருக்குமே உருவாச்சு. அந்த நிலையிலும் மதிநுட்பத்தோட செயல்படுறாரு குலசேகர பாண்டியன். கூடாரம் விட்டு வெளியேறும் பொழுது மையூர் கிழாரின் காதோடு காதாக சொல்றாரு: பாண்டிய பாசறையில் அபாய ஒலி எழுப்பி விடியும் முன் வீரர்கள் அனைவரையும் வெளியேற்று. கொட்டும் மழையில மூஞ்சலின் கூடாரம் விட்டு வெளியேறிய வேந்தர்கள் தங்களோட குதிரைகளை நோக்கி விரைந்து போறாங்க.
ஆனா சிறிய ஓசை கூட வெளியில் கேட்காத அளவுக்கு மூஞ்சலை விட்டு இரவின் 22ஆம் நாழிகையில் வேந்தர்கள் வெளியேறாங்க. வெளியேறி கொஞ்சம் தொலைவு போன உடனே கருங்கைவாணன் சொல்றான், நாம் புறப்படும் அவசரத்தில் செய்தி அனுப்ப மறந்துவிட்டோம். அமைச்சர்கள் மூவரும் நீலனின் கூடாரத்துக்குள் இருக்கிறார்கள். அப்படியா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட குலசேகர பாண்டியன் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னால சோழவேளன் சொல்றாரு, உருமன் கொடியை உடனே அனுப்பி 3 அமைச்சர்களையும் பாதுகாப்பாக அழைத்து வர சொல்லுங்கள். குதிரை போயிட்டு இருக்கும் பொழுது சோழவேளன் முந்திக்கிட்டு சொன்னதற்கு காரணம் இருந்தது. ஒரு கணம் காலம் தாழ்த்தினா கூட தளபதி உசந்தனை அனுப்பி அமைச்சர்களை அழைத்து வர சொல் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்லிடுவாரு அப்படின்னு நினைச்சான் சோழவேளன். சோழ படையின் வலிமை மிகுந்த தளபதி அப்படின்னா இப்பொழுது உசந்தனை மட்டும்தான் சொல்ல முடியும். அவனையும் ஆபத்துக்குள்ள எளிதா சிக்க வச்சிருவாரு குலசேகர பாண்டியன். அவர் சொன்ன பின்னால மாற்றி சொல்வது கோழைத்தனமா தெரியும். சோழவேளன் சொன்ன பின்னால குலசேகர பாண்டியனால மாற்றி சொல்ல முடியல. அப்படியே உத்தரவிடுறாரு. உருமன் கொடி 12 குதிரைகளோடு மூஞ்சலை நோக்கி பாஞ்சு போறான். குலசேகர பாண்டியனின் கூடாரத்திலிருந்து மிக தள்ளி நீலனின் கூடாரம் இருந்ததாலும் மழையின் பேரோசையினாலும் வேந்தர்கள் புறப்பட்டதை அமைச்சர்களால தெரிஞ்சுக்க முடியல. பரம்பு வீரர்கள் அதுக்குள்ள மூஞ்சலுக்கு வர வாய்ப்பில்லை அப்படின்னு மனசுக்குள்ள உறுதிப்படுத்திக்கிட்டே நீலனின் கூடாரத்தை நோக்கி ஓசை எழுப்பிக்கிட்டே போறான். ஆனால் எதிரோசை எதுவுமே வரல. கூடாரத்தின் பக்கத்துல வந்ததும் அமைச்சர்களின் பெயரை சொல்லி கத்துறான். கொட்டும் மழையில் தனக்கே கேட்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீரன் ஒருத்தனை பார்த்து உள்ளே போய் பார் அப்படின்றான். அவன் சொல்லி முடிக்கும் பொழுது அவனுக்கு பின்னால எந்த வீரனும் உயிருடன் இல்லை அப்படின்னு மழை யோசையை மீறி கேக்குது ஒரு குரல். அது எதிரியின் குரல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாளை உருவுறான். அப்போ கூடாரத்துக்குள்ளிருந்து வெளிவந்த முடியனின் ஈட்டி உருமன் கொடியின் கீழ் நாடியில குத்தி பின்மண்டையில வெளியேறுது. குலசேகர பாண்டியனின் உத்தரவுப்படி பாண்டிய பாசறையில் நள்ளிரவு முரசோசை எழுப்பப்படுது. நல்லா தூங்கிட்டு இருந்த வீரர்கள் திடுக்கிட்டு எழுந்தாங்க. உடனடியாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாசறையை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு உத்தரவிடுறான் பாசறை தளபதி. மழையோசையால அவனோட குரல் பெருசா கேட்கல. அதனால வீரர்கள் கூடாரம் கூடாரமா போய் சொல்றாங்க. முதல் 5-6 கூடாரங்கள் கலைய தொடங்கின பின்னால செய்தி தனது போக்குல பரவ தொடங்குது. பேராபத்து வருவதாக கருதிய வீரர்கள் பதறி அடிச்சு ஓட தொடங்குறாங்க. பாண்டிய பாசறையின் பேரோசை மேலேறி வர்றது சோழர்களின் பாசறைக்கும் எதிரொலிக்குது. அந்த நேரம் முதலே பேரழிவு தொடங்கிருச்சு. சோழப்படை வீரர்கள் அஞ்சி வெளியேறிய கணத்துல அணிலிகளின் தாக்குதல்கள் தொடங்குது. கண்ணுக்கு தெரியாம இருளுக்குள்ளிருந்து பெரும் படை வருது அப்படின்னு நினைச்ச வீரர்கள் சிறு பூச்சிகளை ஒரு பொருட்டாவே நினைக்கல. கையில சிக்கிய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வீரர்கள் ஓட தொடங்குறாங்க. நாகக்கரடி இருக்கும் மேற்கு திசைதான் எதிரிகள் இருக்கும் ஆபத்தான திசை அப்படின்றதால கிழக்கு திசை நோக்கி ஓட தொடங்குறாங்க. பாண்டிய பாசறை ஒருக்காத தொலைவுல வடகிழக்கு திசையில இருந்தது. அனலிகள் தாக்கத் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே வீரர்கள் எழுப்பும் ஓசையின் தன்மை மாறத் தொடங்கிருச்சு. தப்பிச்சு ஓடத் தொடங்கிய சோழப்படை வீரர்கள் பாண்டிய வீரர்களோடு இணைவதற்காகும் நேரம் கூட அனலிகள் எடுத்துக்கல. அதுக்கும் முன்னாலேயே பாண்டிய படையின் பந்த வெளிச்சத்தை பார்த்து அனலிகள் வந்து சேருது. அந்த திசையில பரம்பு வீரர்கள் யாருமே இல்ல. அனலிகள் பற்றியும் மற்ற நச்சு பூச்சிகள் பற்றியும் பரம்பு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இந்த பேய் மழையை யாரும் எதிர்பார்க்கல. மழை முடிஞ்ச கணத்துல காட்டுக்குள்ளிருந்து கிளம்ப போகும் பூச்சி வகைகளை யாராலும் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. அதனால பரம்பு வீரர்கள் யாரும் அந்த திசை பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு பாரி சொல்லியிருந்தான். அவனது திட்டம் முழுவதும் வெங்கல் நாட்டின் நடுப்பகுதியில நிலை கொண்டு தாக்கணும் அப்படின்றதுதான். அங்குதான் சேரப்படையின் பாசறை இருந்துச்சு. இந்த போரில் மிக கவனமாக இருக்கிறவன் சேரன் தான். அவன் பாசறை அமைக்கும் போதே பாதுகாப்பு மிக்க இடத்தை தேர்வு செஞ்சிருந்தான். அவனது வீரர்களை தாக்கி அழிக்கிறதும் மூஞ்சலில் இருந்து தப்பி வெளியேறவங்களை தாக்கி அழிக்கிறதும் வேந்தர்களோட சிறப்பு படையை தாக்குறதும் நீலனை கவனமாக மீட்பதுமாக பல்வேறு முறையில தாக்குதல் உத்திய வகுத்திருந்தான் பாரி. இரவு முடியறதுக்குள்ளார வேந்தர் படையின் ஆற்றல் முற்றிலுமா அழியணும் அப்படின்றதுதான் பாரியின் திட்டம். 3 பாசறைகளையும் தனித்தனியாக அழித்தொழிக்கும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே வேந்தர்களின் சிறப்பு படைகளின் மீது இடி என தாக்கும் போர் உத்திய வகுத்திருந்தான் பாரி. சோழ பாசறையிலும் பாண்டியர் பாசறையிலும் இருந்து உயிர் பிழைத்து வர்றவங்களை எதிர்கொள்ள வெங்கல் நாட்டின் நடுப்பகுதியில ஆயத்தமா நின்றுட்டு இருந்தது விண்டனின் தலைமையிலான படை. போர்க்களத்தில் வேந்தர் படை வீரர்கள் கவச பாதுகாப்போடும்
அனைத்து விதமான ஆயுதங்களை கை கொண்டு போரிடும் பொழுதே பரம்பு வீரர்களை எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்பொழுது இரவில் பேரச்சத்தோடு கைகளில் ஓரிரு ஆயுதத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறவர்கள் விண்டன் தலைமையிலான பரம்பு படையை எப்படி எதிர்கொள்ள முடியும்? பின்னால் துரத்தும் பேராபத்திலிருந்து தப்பி பிழைக்கவே வீரர்களின் பெரும் கூட்டம் ஓடி வந்தது. எதிர் நிலையில நின்னுட்டு இருந்த விண்டன் தாக்கவே இல்லை. ஆனால் அழிக்க மட்டும் செஞ்சான். அழிவு கணக்கில்லாம நடந்தது. விண்டனின் தலைமையில வந்தவங்க 6 இடங்களில் தனித்தனியா நின்னுட்டு இருந்தாங்க. வர வர வெட்டி சரிக்கும் வெறியோட நின்னவங்கள நோக்கி அனலிகளால் விரட்டப்பட்டவங்க இடைவிடாது வந்துட்டு இருந்தாங்க. பயத்தோட பாஞ்சு வர்றவங்களுக்கு முன்னால தன்னோட கூரிய ஆயுதங்களை ஏந்தி நிக்கிறான். கொஞ்சம் கூட ஆற்றல் இல்லாம அஞ்சு ஓடி வரும் பெருங்கூட்டம் அவன் உருவாக்கி இருந்த பொறிக்குள்ள கணக்கே இல்லாம விடியும் வரை விழுந்துகிட்டே இருந்துச்சு. இதே நேரத்துல சேரனின் பாசறையை தாக்க உதிரனோட படைக்கு உத்தரவிட்டிருந்தான் பாரி. மழை கொட்டிட்டு இருக்கும் பொழுது கொம்பூதி முழக்கமிட சொன்னான் உதிரன். தூங்கி கொண்டிருக்கிறவங்கள தாக்க கூடாது, அதனால தாக்குதலுக்கு ஆயத்தமாக சொல்லி அழைக்கிறான். அந்த நேரத்துல மூஞ்சல்ல இருந்து கிழக்கு திசை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்தாங்க வேந்தர்கள். பந்த ஒளி இல்லாததால அடர் இருட்டுல பயணப்பட வேண்டியிருந்தது. மழையும் விடல. சரியான திசை வழியில வேந்தர்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு மயூர் கிழார் முன்னால போயிட்டு இருந்தாரு. ஒவ்வொருத்தரோட எண்ண ஓட்டமும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. குலசேகர பாண்டியன் தன்னோட பாசறை வீரர்கள் பாதுகாப்போடு வெளியேறி இருப்பாங்களா அப்படின்ற சிந்தனையிலே இருந்தாரு. செங்கன சோழன் தங்கள் படை வீரர்களை காப்பாற்ற வழி என்ன அப்படின்ற சிந்தனையில இருந்தான். பரம்பின் தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்றத 70 நாட்டில் அறிந்தவன் யாருமே கிடையாது. ஆனால் சோழ வேளனும் புதிய வெப்பனும் எந்த நிலையிலும் பாறையை கொன்றழிக்காம இந்த நிலம் விட்டு அகன்றுவிடக் கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. கருங்கை வாணனோட சிந்தனை முழுவதும் உருமன் கொடியை பற்றியதா இருந்துச்சு. இவ்வளவு நேரத்துல அவன் அமைச்சர்களை அழைத்து வந்திருக்க வேண்டுமே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குதிரைய வேகப்படுத்துறான். யாரையாவது அனுப்பி நிலைமையை அறிந்து வர சொல்லலாமா அப்படின்னு தோணுது. குதிரைய வேகமா செலுத்தி முன்னால போயிட்டு இருந்த மயூர் கிழார் கிட்ட வந்து கேக்குறான். உருமன் கொடி இன்னும் வந்து சேரவில்லை. அமைச்சர்கள் என்ன ஆனார்கள் என தெரியவில்லையே. இதில் தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது? அனைவரும் கொல்லப்பட்டிருப்பார்கள். கருங்கைவாணன் அதிர்ச்சிக்குள்ளாகிறான். உருமன் கொடி பெரு வீரன். அவனை எளிதில் வீழ்த்திவிட முடியாது. தளபதிகள் வீரத்தோடு இருந்து என்ன பயன்? வேந்தர்கள் கூர்மதியோடு இருக்க வேண்டுமல்லவா? ஏன் அப்படி சொல்கிறாய்? நாம் மூஞ்சலை கடந்து ஒரு காத தொலைவு வந்த பிறகு அமைச்சர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபடலாமா? இத்தனை நாள் போருக்கு பின்பும் எதிரியின் வேகத்தையும் வலிமையையும் இவர்கள் என்னதான் புரிந்து கொண்டார்கள்? அதற்காக அமைச்சர்கள் மூவரையும் அப்படியே விட்டுவிட முடியுமா? ஏன் முடியாது? மறதியும் கவனக்குறையும் தவிர்க்க முடியாதது. அதன் விலை அமைச்சர்களாக இருந்தாலும் கலங்காது முடிவெடுக்க வேண்டும். ஒருவரின் தளபதியை இன்னொருவர் சிக்க வைத்து விடுவார் என்ற பதட்டத்தில் மூவரும் மாறி மாறி மற்றவர்களை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்களோடு நின்றிருக்க வேண்டிய இழப்பில் உருமன் கொடியையும் சேர்த்து விட்டார்கள். இதே நிலை நீடித்தால் நிலைமை படு மோசமாகிவிடும். ஏன் நம்பிக்கை இழந்து பேசுகிறாய்? மழையையும் மீறி கேட்குது கருங்கைவாணனோட குரல். போர்க்களத்தில் 2 செயல்கள் தான் உண்டு. ஒன்று தாக்கி அழிப்பது, இல்லையெனில் தப்பி பிழைப்பது. நாம் முதல் கட்டத்தின் இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம். எனவே 2ஆம் கட்டம் பற்றிய சிந்தனை தானாகவே மேலெழுகிறது அப்படின்னு சொன்ன மயூர் கிழார் தொடர்ந்து சொல்றாரு. உருமன் கொடி கொல்லப்பட்டிருந்தால் அடுத்து ஒரு பொழுதுக்குள் நாம் தாக்கப்படுவோம். அப்படியா சொல்கிறாய்? எத்திசையிலிருந்து தாக்குதல் வர வாய்ப்பிருக்கிறது? அதுதான் தெரியவில்லை. எனது கணிப்புப்படி இந்நேரம் சோழப்படையும் பாண்டியப்படையும் பேரழிவை கண்டிருக்க வேண்டும். உதியஞ்சேரல் தன் தளபதி துடும்பனை அனுப்பி அவனது பாசறையில் இருக்கும் வீரர்களை வெளியேற்றும்படி கூறியுள்ளான். இல்லையே, துடும்பன் நம்முடன் தானே இருந்தான். மூஞ்சலில் இருந்து புறப்படும் பொழுது நம்முடன் இருந்தான். இடையில் அவனை பாசறைக்கு சேரவேந்தர் அனுப்பி வைத்து விட்டார். நாம் இப்பொழுது எத்திசையில் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம்? எது பாதுகாப்பானது அப்படின்னு கேட்கிறான் கருங்கைவாணன். குதிரையை மழையின் தன்மைக்கு ஏற்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகப்படுத்திக்கிட்டே மயூர் கிழார் சொல்றாரு. உண்மையை சொல்வதாக இருந்தால் எனக்கு எதுவும் புரிபடவில்லை. பரம்பில் வாழும் 12 குடிகளும் கீழிறங்கி விட்டன என்ற பின் நாம் எத்திசையில் பயணப்படுவது என்றே விளங்கவில்லை. பாரி எப்பக்கம் இறங்கியிருப்பான் என்பதை சிறிதும் முன்னுணர முடியவில்லையா? முடியவில்லை. இருளின் எல்லா திசைகளிலும் பரம்பு வீரர்கள் இருக்க வாய்ப்புண்டு. அதே போல பரம்பின் படையணி எல்லாவற்றிற்குள்ளும் பாரி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டென்றே கருதுகிறேன்.
சொல்லும் பொழுது உடல் உள்ளுக்குள்ள நடுங்கி மீளுது. இருள் எங்கும் பாரியால நிரம்பியிருந்தது. அப்படி என்றால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இடியோடு இறங்கிய மின்னல் ஒளியில் எதிரிகள் நமது கூட்டத்தை தெளிவாக பார்த்திருப்பார்கள். எனவே நம்மை நோக்கி அவர்கள் விரைந்து வர வாய்ப்புண்டு. நாம் ஏதாவது ஒரு மறைவிடத்தில் தங்க முடியாதா? இன்றிரவை மட்டும் கழித்துவிட்டால் போதும். காலையில் நிலைமையை வேறு விதத்தில் எதிர்கொண்டு விடலாம். நானும் அதனைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மறைவிடம் என்று ஏதுமில்லை. எனது அரண்மனைக்கு போவதாக இருந்தால் நாமே ஆபத்தில் போய் சிக்கிக் கொள்கிறோம் என்று பொருள். ஏனெனில் வடதிசையில் காரமலைக்கு மிக அருகில் உள்ளது எனது அரண்மனை. இந்நேரம் பரம்பு வீரர்கள் அங்கு இறங்கியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னவரு குதிரையை வேகப்படுத்திக்கிட்டே, எனக்கு தெரிந்த ஒரே வாய்ப்பு மிக விரைவாக பயணப்பட்டு காட்டாற்றை கடப்பதுதான் அப்படின்றாரு. அங்கு என்ன வகையான பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கிறது? இம்மழைக்கு காட்டாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். மேடான பகுதியின் வழியே நான் ஆற்றினை கடந்து அக்கறைக்கு அழைத்துச் சென்று விடுவேன். அக்கறையில் செவ்வரி மேட்டின் பக்கம் போய்விட்டால் போதும். நாம் இரவில் எவ்வித ஆபத்து குறித்தும் அச்சப்பட தேவையில்லை. ஏன், எதிரிகள் அங்கு வரமாட்டார்களா? மலை மக்கள் அச்சப்படுகிற ஒரே பொருள் நீர் மட்டும்தான். மலை மக்களின் பெரும்பான்மையோருக்கு நீச்சல் தெரியாது. அடர் கானகத்தில் இருள் கண்டு சமவெளி மக்கள் எப்படி அஞ்சுகிறார்களோ அதே போல்தான் நீரை கண்டால் சற்று தள்ளியே நிற்பது மலை மக்களின் இயல்பு. எனவே இரவில் காட்டாற்றுக்குள் இறங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிக்கும் பொழுது வேந்தர் படையின் குதிரைகள் இதுவரை இல்லாத வேகத்துல ஆற்றின் திசை வழி நோக்கி பாய தொடங்கிருச்சு. அதே காலத்துல சேரனோட பாசறையின் மீது உதிரனின் தாக்குதல் தொடங்குது. கொம்போசை எழுப்பி எதிரிகளுக்கு தாங்கள் வந்துள்ளதை தெரியப்படுத்தியதும் பாசறை தளபதி உடனே எதிர்த்தாக்குதலுக்கு ஆயத்தமாகிறான். அப்போதான் சேரர் படை தலைமை தளபதி துடும்பன் வந்து சேர்றான். உதயன் சேரலின் கட்டளைப்படி உடனடியாக பாசறை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடுறான். எதிரிகள் கொம்போசை எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில பாசறை விட்டு வெளியேற உத்தரவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும். எதிர்பக்கம் எதிரிகளை தடுக்க எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருப்போம். இன்னொரு பக்கம் வெளியேறி கொண்டிருப்போம். மழை பெய்து கொண்டிருப்பதால் தெளிவான உத்தரவை எல்லோருக்கும் வழங்கிவிட முடியாது. நள்ளிரவில் கூடாரத்துக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் பலருக்கும் நிலைமையை விளக்குவது எளிதல்ல. எனவே 2 செயல்களால் பெரும் குழப்பம் உருவாகும். பரம்பு வீரர்களை எதிர்த்து முழு கவனத்தோடு தாக்குதல் தொடுப்போம். பொழுது விடிந்த பின் நாம் பாசறை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்றாரு பாசறை தளபதி. அதிக அளவு வீரர்கள் கூடாரங்களை விட்டு வெளிவரத் தொடங்கியதும் பரம்பு வீரர்கள் தாக்குதலை தொடங்கினாங்க. பின்னிரவு நேரத்திலும் மழையின் வேகம் குறையல. இரவு நேரத்துல பாசறையின் மீதான எதிரிகளின் தாக்குதலை சரியா கையாளவில்லைன்னா பேரழிவு ஏற்படும் அப்படின்னு தளபதிக்கு நல்லாவே தெரியும். அதனால தன்னோட நிலையை வலியுறுத்துறாரு. பாசறை தளபதிக்கு இந்த பாசறையில ஏற்படுற சிக்கல் மட்டும்தான் தெரியும். ஆனால் துடும்பனுக்கு மொத்த சிக்கலும் தெரியும். வேந்தர்கள் மூஞ்சலை விட்டு வெளியேறிட்டாங்க. பாதுகாப்பான இடத்துக்கு வேகமா போறாங்க. பாண்டிய படையும் சோழ படையும் பேரழிவுக்கு ஆளாகியிருக்கு. அந்த நிலையில சேரர் படை மட்டும் பாசறையில இருந்தா அது பேராபத்தாகும். அதனால ஒரு பகுதி வீரர்களை இழந்தாலும் நாம் இந்த இடத்தை விட்டு அகல்றதுதான் பாதுகாப்பானது. பாசறை தளபதியால அதை புரிஞ்சுக்க முடியல. தொடர்ந்து வாதிடுறான். ஆனால் நிலைமை கைமீறி கொண்டிருந்தது. இறுதியில் பாசறை தளபதி சொல்றான், சரி, நான் மேற்கு பகுதியில் நின்று எதிரிகளை தாக்கும் படைக்கு தலைமை ஏற்கிறேன். நீங்கள் வெளியேறும் படையை கவனத்தோடு கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். தன் பாசறை வீரர்களை காக்க அவன் இதுவரை எடுத்துக்கொள்ளும் முயற்சியை கண்டு மறுப்பேதும் சொல்லாம ஏத்துக்கிறான் துடும்பன். மேற்கு திசையில பரம்பின் தாக்குதல் வலிமையானதாக இருந்தது. பாசறை தளபதியின் தலைமையில் சேரப்படையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டாங்க. ஆனா அவங்களால எதிரிகளை பின்னுக்கு நகர்த்த முடியல. அதுக்கு காரணம் பரம்பு வீரர்கள் இருளுக்குள்ள எந்த இடத்துல நின்னு அம்பெய்றாங்க அப்படின்னு சேர வீரர்களால மதிப்பிடவே முடியல. இருளின் எல்லா திசைகளிலும் இருந்து அவர்களோட அம்புகள் பாய்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. பரம்பு வீரர்கள் பாசறையின் மீது அலை அலையா அம்பு விட்டுட்டு இருந்தாங்க. மழை பொழிவுக்கு இடையிலும் அம்புகள் கூடாரத்தை தொடர்ந்து தாக்குது. பாசறைக்குள்ள உத்தரவுல ஏற்பட்ட குழப்பத்தால பெரும்பாலானோர் தாக்குதலை எதிர்கொள்ளாம கிழக்கு திசையில வெளியேற தொடங்கினாங்க. ஆனா கிழக்கு திசையில பொருத்தமான 3 இடங்கள்ல தங்களின் 3 குடிகளை நிறுத்தியிருந்தான் உதிரன். காய்ந்த புளிய மரங்கள், வாகை மரங்களின் கொப்புகள், முண்டுகள் எல்லாத்து மேலயும் பரம்பு குடிகள் ஆயத்தமா காத்துட்டு இருந்தாங்க. சேரர் படை வீரர்கள் வரத் தொடங்கிய உடனே கிழக்கு திசை மரங்களிலும் மறைவுகளிலும் இருந்து தாக்குதல் தொடங்கிருச்சு.
வாளும் ஈட்டும் சவல குந்தமும் பெருங்குந்தமும் இடைவிடாது குத்தி தீக்குது. சேரனால் அழித்தொழிக்கப்பட்ட 3 குடிகளின் தாக்குதலால இப்பொழுது சேரர் படை பேரழிவை சந்திக்குது. பாண்டிய படையும் சோழ படையும் அணிலி தாக்குதலுக்கு அஞ்சி ஓடி வந்ததைப் போல சேரர் படை ஓடி வரல. எதிரிகள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதுகாப்பாக வெளியேறணும் அப்படின்ற உணர்வோட ஆயுதங்களை கை கொண்டபடிதான் ஓடி வந்தாங்க. ஆனால் மழையும் இருட்டும் அவங்களை எதிர்த்து நிக்கிற பரம்பு வீரர்களை சரியா கண்டுணர முடியல. முன்புறம் தன்னோட படை நினைச்சு பார்க்க கூட முடியாத அழிவை சந்திக்குது அப்படின்ற செய்தி துடும்பனுக்கு எட்டுது. எதிரிகளின் பொறியில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு துடிச்சு போனான் துடும்பன். பாசறை தளபதி சொன்ன எச்சரிக்கை சரியாயிருச்சே அப்படின்னு நினைச்சு தாக்குதல் நடக்கும் கிழக்கு முனைக்கு போறான். அவன் வரும்பொழுது அழிவுற்ற அவன் படை வீரர்கள் மலை போல குவிஞ்சு கிடக்குறாங்க. ஆனால் இருட்டுல அவனுக்கு காட்சிகள் எதுவுமே புலப்படல. ஆனா வீழ்த்தப்பட்டவர்களோட மூச்சிறைப்பு பேய் காற்று போல மழையையும் விஞ்சி கேக்குது. என்ன இது அப்படின்னு மிரண்டு நிற்கும் போது வெட்டி இறங்குது ஒரு மின்னல். அந்த ஒளியில தொலைவில் நின்னுட்டு இருந்த உதிரன் துடும்பனை பார்த்துட்டான். தட்டியங்காட்டு போர் தொடங்கியதிலிருந்து வேந்தர்களின் விற்பனைக்கு தலைமை தாங்குபவன் துடும்பன். அதனால அவனுடைய முகம் நல்லாவே தெரியும். வந்து நிக்கிறது அவன்தான் அப்படின்னு தெரிஞ்சதும் உருவிய வாளோடு பாயறான் உதிரன். வீசிய வாளோடு உதிரன் வருவதறிந்து வாளோடு அவன் மீது பாயறான் துடும்பன். 2 வாட்களும் முழு திறனோடு குறுக்கிட்டு வெட்டது. வெட்டிய நிமிஷத்துல மின்னல் ஒளி முற்றாக மறைந்து இருள் நிலை கொண்டது. வேந்தர் படையினர் பயன்படுத்தும் வாளின் பிடி யானை தந்தத்தாலானது. காயத்துக்குள் கங்குபட்ட கணத்தில் உச்சந்தலைக்கு ஏறும் அதிர்சூடு போல வாளின் கைப்பிடி அதிர்வை உள்ளுக்குள் கடத்தியது. பரம்பினர் பயன்படுத்தும் வாளின் பிடி எருமை கொம்பாலானது. அது வாளின் அதிர்வை கடத்தாது. உதிரனின் வாள் மோதிய கணத்துல ஏற்பட்ட அதிர்வை துடும்பனின் கை உச்சந்தலையில் உணர்ந்தது. அந்த நிமிஷத்துல கை தளர்ந்து பின் மீண்டும் இறுகியது. அந்த பிடி இறுகும் பொழுது அவனது தலையை சீவி கடந்து கொண்டிருந்தது உதிரனின் வாள். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.